எதிர்த்தாப்புல மனுஷன் தென்படவே மாட்டாங்க. நீங்கள் காடோ மேடோ அது வந்து முள்ளோ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா வழியில் வரவங்க தம்பி யாருப்பான்னு கேட்பாங்க. தம்பி யாருப்பான்னு கேட்கறதுக்கான மனுஷன் நீங்கள் மீட் பண்ணணும்ல. அப்படி ராம் சார் வந்து இன்னைக்கு கேட்டார், யார் நீ அப்படின்னு கேட்டார். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க யார் அப்படின்னு கேட்டார். நான் மாரி செல்வராஜ்னு சொன்னேன். மாரி செல்வராஜ்னா யாருன்னு கேட்டார். நான் என்னோட கதைகளை சொன்னேன். என் கதையை சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் இந்த சமூகத்துக்கு அவசியமான ஆள், இவனை ரெடி பண்ணணும். நம்ம இவனை ரெடி பண்ணி பார்த்து விட்டோம்னா இவன் ஒரு விஷயம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு தோணுது. அப்போ நான் ராம் சார் என்னை தேடி பிடிச்சி எடுக்கல. அப்படி எடுப்பான்னு அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதுதான் வாய்ப்பு, அப்படி கிடைக்காது. நான் துணிஞ்சு என் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே பயணப்பட ஆரம்பித்தேன். அந்த பயணத்தில் நிறைய மனுஷங்க வந்தாங்க. அந்த ராம் சார் வந்தார், என்னோட மனைவி திவ்யா வந்தாங்க, அஜித் அண்ணா வந்தார், இப்படி நிறைய மனுஷங்க. இவங்க வரணும்னா மாரி செல்வராஜ் இல்லை. இவங்க யாருக்கும் மாரி செல்வராஜுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. மாரி செல்வராஜ் வாழ்க்கையோடையோ மாரி செல்வராஜோட அரசியலோடையோ எந்த தொடர்பும் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து எல்லா வாய்ப்பும் தானாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். துணிஞ்சு நடக்க ஆரம்பிங்க. நடக்கும்போது நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்காங்க. உங்களை அவங்க சந்திப்பாங்க, அவங்கள்ட்ட உரையாடுவாங்க, உங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏதாவது இப்படி நிகழணும், இப்படிதான் நிகழும் அப்படின்னு நான் நம்புவேன். நம்மளால் மட்டுமே ஒருத்தரால் மட்டுமே எதையும் சாத்தியப்படுத்த முடியாது. நிறைய மனிதர்கள் வேணும். ஒரு பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு உங்கள் கூட நிறைய மனுஷங்க வேணும். அந்த நிறைய மனுஷங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, அவங்க நிறைய வீடுகள் இருக்காங்க. அதை நம்ம நம்பணும். அவ்வளோதான்.